எல்லோருக்கும் வணக்கம். லாஸ்ட் வீடியோ பார்த்தீங்கன்னா மெத்தேடு கிளாஸ்குள்ளார மெத்தேடு டிக்ளரேஷன் என்னன்னு பார்த்தோம். அதே சமயம் மெத்தேடை வந்து நம்ம எப்படி கால் பண்ணுறது, ஆப்ஜெக்ட் மூலிமா எப்படி கால் பண்ணுறதுன்னு பார்த்தோம். இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் மெத்தேடில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே அனிமல் அப்படிங்கிற கிளாஸில் வந்துட்டு ஒரு 3 மெத்தேடு க்ரியேட் பண்ணியிருக்கேன். மூவ், மேக் சவுண்ட், ஈட்டிங் ஃபுட்டுன்னு. இப்போ இந்த 3 மெத்தடையும் நம்ம வந்து கால் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இது ஜஸ்ட் வந்து இங்கே ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் மட்டும் கொடுக்குறேன். அனிமல் மூவிங், இங்கே வந்துட்டு அனிமல் மேக் சவுண்டு, அனிமல் ஈட்டிங் ஃபுட்டு. ஓகேவா? இப்போ இதை நாம் வந்து கால் பண்ணுறோம். ஸோ எப்படி கால் பண்ணலாம்? த்ரூ ஆப்ஜெக்ட் இல்லையா? ஸோ ஆப்ஜெக்ட் எப்படி க்ரியேட் பண்ணலாம்? நியூ அனிமல். ஓகேவா? இங்கே ஆப்ஜெக்ட் க்ரியேஷன் அது இல்லையா? ஸோ ஆப்ஜெக்டை நம்ம வந்து ஒரு வேரியபிளை ஸ்டோர் பண்ணோம் அப்படின்னா என்ன பண்ணும்? இங்கே வந்துட்டு ஈக்குவல்ட்டுக்கு முன்னாடி வந்துட்டு அனிமல் A1 இப்படி கொடுத்துட்றோம். ஓகேங்களா? இப்போ A1 டாட் மூவ், A1 டாட் மேக் சவுண்டு, A1 டாட் ஈட்டிங் ஃபுட்டு, மூணையும் கால் பண்ணுறேன். ஸோ கால் பண்ணுறப்ப நமக்கு ரன் ஆகிட்டு அவுட்புட் வருது. ஓகே, இப்போ நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல வந்துட்டு இப்போ 3லேயுமே பேராமீட்டர் இல்லை இல்லையா? 3லேயுமே வந்துட்டு வித்தவுட் பேராமீட்டர், வித்தவுட் ஆர்குமெண்ட்டில் இருக்குது. இப்போ நான் மூவ் அப்படிங்கிற இடத்துல வந்துட்டு நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு ஸ்ட்ரிங் நேம் இப்படி அசைன் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ இங்கே வந்துட்டு மெத்தேடு வித்து பேராமீட்டராக இருக்குது. இந்த நேம் அப்படிங்கிறது என்னது? மெத்தேடனுடைய லோக்கல் வேரியபிள். ஓகேங்களா? இந்த ப்ராக்கெட்குள்ளாக இருக்கக்கூடிய பேராமீட்டர் வந்து அந்த நேம் அப்படிங்கிறதுனா மெத்தேடனுடைய லோக்கல் வேரியபிள்னு சொல்லுவோம். இப்போ மூவ் அப்படிங்கிற மெத்தடை கால் பண்ணுற இடத்துல பார்த்தீங்கன்னா எரர் வரும். ஸோ என்ன எரர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தி மெத்தடு மூவ் ஸ்ட்ரிங் இன் தி டைப் அனிமல் இஸ் நாட் அப்ளிகபிள் ஃபார் தி ஆர்குமெண்ட்ஸ். பிகாஸ் இங்கே வந்து ஒரு ஆர்குமெண்ட் இருக்குது, ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம்? நம்ம ஆர்குமெண்ட் இல்லாமல் எம்டி ஆர்குமெண்ட்டை நம்ம கால் பண்ணுறோம். அப்போ நம்ம என்ன பண்ணோம்? இங்கே இதுக்கு ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணோம். இந்த ஆர்குமெண்ட் என்னது? ஸ்ட்ரிங் டைப் இல்லையா? அப்போ நம்ம என்ன பண்ணோம்? ஒரு ஸ்ட்ரிங்காக நான் இங்கே வந்து ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணுறேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எலிஃபண்ட் இப்படி கொடுத்துட்றேன். இப்போ எரர் வந்து கிளியர் ஆகிடுச்சு. ஓகேங்களா? இப்போ இந்த எலிஃபெண்ட் அப்படிங்கிறது வரப்போ எலிஃபெண்ட் அப்படிங்கிறது நேமில் பாஸ் ஆகும். ஓகேங்களா? இந்த மெத்தடை கால் பண்ணுறப்ப, மூவ்ங்கிற மெத்தடை கால் பண்ணுறப்ப அதில் பாஸ் பண்ண எலிஃபெண்ட் அப்படிங்கிற வேல்யூ வந்துட்டு நேமுக்கு அசைன் ஆகும் இல்லையா? ஸோ இப்போ இது வந்துட்டு நம்ம நேம்ங்கிறத வேணால் நம்ம இங்கே யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? வேணால் நேம் நம்ம யூஸ் பண்ணலாம் இந்த இடத்துல, இல்லைனாலும் நம்ம அப்படியே விட்டுடலாம். ஓகேங்களா? இப்போ இதில் எரர்லாம் காமிக்காது. ரன் பண்ணுறப்ப மூவ் மெத்தடு கால் பண்ணுற சமயத்தில் பார்த்தீங்கன்னா அனிமல் மூவிங்னு பிரிண்ட் ஆகும். வேணால் எனக்கு இந்த நேமை நான் வந்து இங்கே மெத்தடுக்குள்ளார யூஸ் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேம் ப்ளஸ், ஓகேங்களா, இப்படி எடுத்துக்கிறேன், நேம் ப்ளஸ். அப்போ இங்கே எலிஃபெண்ட் அப்படிங்கிறது பாஸ் பண்ணுற சமயத்தில் இந்த எலிஃபெண்ட்டுங்கிறது வந்து நேமுக்கு அசைன் ஆகும். இப்போ நேம் வந்து எலிஃபெண்ட். அப்போ இங்கே என்ன பிரிண்ட் ஆகும்? எலிஃபெண்ட் மூவிங்னு பிரிண்ட் ஆகும் இல்லையா? எலிஃபெண்ட் மூவிங். ஓகே, அனிமல் மேக் சவுண்ட் இங்கேயும் வேணாலும் நீங்கள் பாஸ் பண்ணலாம். ஸோ நீங்கள் இந்த இடத்துல நேம் கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஈட்டிங் ஃபுட்டு, எலிஃபெண்ட் ஈட்டிங் ஃபுட்டுன்னு பிரிண்ட் ஆகும். சரிங்களா? ஓகே, இப்போ இந்த மாதிரி நம்ம மெத்தடுக்கு வந்து பேராமீட்டர் நம்ம பாஸ் பண்ணுறோம். இப்போ 3மே பார்த்தீங்கன்னா வாய்டு இருக்குது. வாய்டுனா எதுவும் ரிட்டர்ன் பண்ணாது. இப்போ இன்கேஸ் நான் வந்துட்டு இந்த இடத்துல வாய்டுக்கு பதிலாக ஒரு இப்போ இன்ட் இப்படி கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இன்ட்டுன்னு கொடுக்கும்போது இது வந்துட்டு இங்கே எரர் காமிக்கும். ஏன்னா இன்ட் அப்படின்னா ரிட்டர்ன் பண்ணணும் இல்லையா? வாய்டு தவிர மற்றது எல்லாமே ரிட்டர்ன் பண்ணும். இப்போ வாய்டு இப்போ நம்ம இன்ட்டுன்னு மாற்றிட்டோம். அப்போ என்ன பண்ணணும்? இங்கே வந்து ரிட்டர்ன் கண்டிப்பாக கொடுக்கணும். நான் வேணால் இந்த மெத்தடில் என்ன பண்ணுறேன்னா ரிட்டர்ன் எய்தர் ஏதோ ஒரு வேல்யூ, இப்போ 10 அப்படிங்கிறத நான் வந்துட்டு ரிட்டர்ன் பண்ணுறேன். ஓகேங்களா? 10ங்கிறது என்னது? இன்டிஜர் இல்லையா? ஒரு ப்ரிமிட்டிவ் இன்டிஜரை ரிட்டர்ன் பண்ணுறேன். ரிட்டர்ன் டைப் வந்து ப்ரிமிட்டிவ் இன்டிஜர். ஓகேங்களா? இப்போ 10ங்கிற ஒரு இன்டிஜர் வேல்யூவை ரிட்டர்ன் பண்ணுறேன். இப்போ ரிட்டர்ன் பண்ணுறது எங்கே போகும்? எங்கே கால் பண்ணுறோமோ அந்த இடத்துக்கு வரும். இப்போ மூவ் அப்படிங்கிற மெத்தடை இங்கே லைன் நம்பர் 8லேருந்து கால் பண்ணுறோம், இந்த இடத்துக்கு வரும். ஓகேங்களா? நம்ம ரிட்டர்ன் பண்ணுறத ஒரு வேரியபிளுக்கு அசைன் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. இப்போ இங்கே பாருங்கள், ப்ரோக்ராமில் இது எரர் கிடையாது. ஓகேங்களா? கண்டிப்பாக ஒரு வேரியபிள் அசைன் பண்ணுமா அப்படிங்கிற கட்டாயம் கிடையாது. ஒருவேளை நம்ம வேரியபிளுக்கு அசைன் பண்ணாலும் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து இன்ட்டு
எக்ஸ் அப்படின்னு ஒரு வேரியபிளை அசைன் பண்ணுறேன். ஓகேங்களா, இந்த 10 அப்படிங்கிற இன்டிஜர் வேல்யூ ரிட்டர்ன் பண்ணுறத எக்ஸ் அப்படிங்கிற இன்டிஜர் வேல்யூ ரிசீவ் பண்ணிக்கும். ரிசீவ் பண்ணிவிட்டு அதை நான் வந்துட்டு அடுத்த லைனில் நான் பிரிண்ட் பண்ணுறேன், எக்ஸை வந்து பிரிண்ட் பண்ணுறேன். ஓகேங்களா, ஸோ இங்கே வந்து நம்ம பிரிண்ட் பண்ணிக்கிறோம். இங்கே பாருங்கள் 10 பிரிண்ட் ஆகுது இல்லையா. இந்த ரிட்டன் அப்படிங்கிறது வாய்டு தவிர மற்ற எல்லாத்துக்கும் ரிட்டன் டைப் இருக்கும், கண்டிப்பாக ரிட்டன் பண்ணும். ஓகேங்களா, வாய்டு கொடுத்தா மட்டும் ரிட்டன் ஆகாது. ரிட்டன் பண்ணுறது எங்கே போகும்னு பார்த்தீங்கன்னா, எங்கேருந்து கண்ட்ரோல் காலிங் ஆகுதோ, இப்போ இங்கே கால் பண்ணுறோம் இல்லைங்களா, இங்கேருந்து தானே கால் பண்ணுறோம். அப்போ கால் பண்ணுற இடத்துல இருந்து கண்ட்ரோல் வந்துட்டு இங்கே கால் பண்ணுறப்ப கண்ட்ரோல் மெத்தட் எக்ஸிக்யூஷனுக்கு வரும். மெத்தட் எக்ஸிக்யூஷன் முடிச்சதுக்கப்புறம் இந்த ரிட்டர்ன் பண்ணுறது திரும்ப காலிங் பிளேஸ்க்கே வந்துடும். காலிங் பிளேஸில் வந்துட்டு இங்கே எக்ஸுக்கு வந்து அசைன் ஆயிரும். அதை நம்ம அடுத்த லைனில் பிரிண்ட் பண்ணியிருக்கோம். இந்த ரிட்டர்ன் வந்துட்டு எப்போவுமே மெத்தடினுடைய எக்ஸிக்யூஷன் முடிச்சுட்டு கடைசியாக தான் ரிட்டர்ன் பண்ணணும். இதை நீங்கள் வந்துட்டு நான் இப்போ இதை எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு எதுவுமே ரிட்டர்ன் பண்ணலன்னா அது எரர். ஓகேங்களா, கண்டிப்பாக இங்கே வாய்டு தவிர ஏதாவது ரிட்டன் டைப் வருதுன்னா கட்டாயம் இங்கே ரிட்டன் ஸ்டேட்மெண்ட் எழுதணும், இல்லைனா எரர். அதே சமயம் ரிட்டன் வந்து ஃபஸ்ட்டே கொடுத்துட்டு அதுக்கப்புறம், அதாவது ரிட்டனுக்கு கீழே நீங்கள் ஏதாவது ஸ்டேட்மெண்ட் எழுதுனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இதுவும் எரர் தான். இது என்ன எரர் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அன்ரீச்சபிள் கோட் அப்படிங்கிற எரர் வரும். ஓகேங்களா, அன்ரீச்சபிள் கோடு. ஓகேங்களா, ரிட்டன் வந்துச்சுன்னா ரிட்டனுக்கு கீழே நீங்கள் எந்த ஸ்டேட்மெண்ட்டும் எழுதக்கூடாது. ஓகேங்களா, ரிட்டன் இது எப்போவுமே மெத்தடனுடைய எக்ஸிக்யூஷன் எல்லாம் முடிச்சுட்டு கடைசியாக தான் ரிட்டன் ஸ்டேட்மெண்ட் வரணும். ஓகேங்களா, ஸோ அப்போ இது வந்துட்டு பாசிபிள். இந்த மாதிரி இது ரிட்டன் பண்ணுறத எக்ஸுங்கிற வேல்யூ வந்துட்டு வாங்கிட்டு அதை நம்ம இங்கே பிரிண்ட் பண்ணுறோம். இப்போ ஒரு மெத்தடுக்கு வந்துட்டு ஒரு பேராமீட்டர் தான் கொடுக்க முடியுமா அப்படின்னு இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நம்ம வந்துட்டு மல்டிபிள் பேராமீட்டர் கொடுக்கலாம். நான் இந்த இடத்துல ஒரு 100 இப்படி கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இது வந்து என்னது, ஸ்ட்ரிங்கு. எலிஃபெண்ட்டுங்கிறது ஸ்ட்ரிங்கு. 100 அப்படிங்கிறது என்னது, ஒரு இன்டிஜர் வேல்யூ. அப்போ நம்ம இந்த மெத்தடை நம்ம என்ன பண்ணோம், இங்கே வந்துட்டு ஒரு இன்டிஜர் வேல்யூ வந்து நம்ம இங்கே கொடுக்கணும். ஓகேங்களா, இன்ட்டு நான் வந்து கவுண்ட்டுன்னு கொடுக்குறேன். இப்போ 100ங்கிறது 100 எலிஃபெண்ட்ஸ். ஓகேங்களா, அப்போ நான் இங்கே வந்துட்டு அதையும் பிரிண்ட் பண்ணணும். அப்படின்னு பார்த்தீங்கன்னா கவுண்ட்டு கொடுத்துட்டு நேம் வந்துட்டு இங்கே கன்கேட் பண்ணுறேன். ஓகேங்களா, கவுண்ட்டு ஸ்பேஸ் விட்டுட்டு நேமை கன்கேட் பண்ணி மூவிங். அப்போ என்ன வரும், இப்போ இந்த கவுண்ட் என்னது 100, இந்த 100ல் வரும். 100 ஒரு ஸ்பேஸ் விட்டுட்டு நேமில் என்ன இருக்கும், எலிஃபெண்ட். 100 எலிஃபெண்ட் மூவிங்னு பிரிண்ட் ஆகும் இல்லையா. இங்கே பாருங்கள், 100 எலிஃபெண்ட் மூவிங். ஓகேங்களா, இந்த 10 வந்துட்டு இது இன்டிஜரை வந்து ரிட்டர்ன் பண்ணுது. சரியா, அதே சமயம் வந்துட்டு ஈட்டிங் ஃபுட்டு. இப்போ ஈட்டிங் ஃபுட் வந்து அனிமல்ஸ். இப்போ எலிஃபெண்ட் வந்துட்டு என்ன ஃபுட்டு சாப்பிடும், பிளான்ட்டு அண்டு ட்ரீஸ். ஓகேங்களா, பிளான்ட் அண்டு ட்ரீஸ். அப்போ வந்துட்டு ரன் பண்ணுற சமயத்தில் பிளான்ட் அண்டு ட்ரீஸ் ஈட்டிங் ஃபுட்டு. ஓகேங்களா, ஈட்டிங் இப்படி மாற்றிக்கலாம். ஈட்டிங் இந்த இடத்துல வந்துட்டு நேம் ஈட்டிங் பிளான்ட் அண்டு ட்ரீஸ். ஸோ இந்த மாதிரி வந்து உங்களுக்கு பிரிண்ட் ஆகும். ஓகேங்களா, ஸோ அப்போ மெத்தட் அப்படிங்கிறது என்னன்னா, பெராமீட்டர் இருக்கும், மெத்தடுக்கு பெராமீட்டர் பாஸ் பண்ண முடியும். அதே சமயம் மெத்தடு வந்துட்டு வாய்டு தவிர மற்றது எல்லாமே ரிட்டர்ன் பண்ணோம். ஓகேங்களா, ரிட்டர்ன்கிறது ஆஃப்டர் மெத்தட் எக்ஸிக்யூஷன் முடிச்சுட்டு கடைசியாக தான் நம்ம கொடுக்கணும். இந்த மாதிரி தான் நம்ம மெத்தடை வந்துட்டு பெராமீட்டர் பாஸ் பண்ணி அதை ரிட்டர்ன் பண்ணுறதெல்லாம் பண்ணுறோம். அதேமாதிரி ஆப்ஜெக்ட்டும் பார்த்திங்கன்னா, நீங்கள் இப்போ இந்த A1 இல்லாமல் நம்ம என்ன பண்ணலாம், நியூ அனிமல் இந்த மாதிரி கால் பண்ணலாம் இல்லைங்களா. நியூ அனிமல் A1 அப்படிங்கிற வேரியபிள் இல்லாமல் டைரெக்டாகவே நியூ அனிமல் டாட் மேக் சவுண்டு, நியூ அனிமல் டாட் ஈட்டிங் ஃபுட் இந்த மாதிரியும் கால் பண்ணலாம் இல்லைங்களா. ஸோ இது பாசிபிள் இல்லையா. ஸோ இதான் வந்துட்டு மெத்தடுக்கு வந்துட்டு எப்படி நம்ம பெராமீட்டர் பாஸ் பண்ணுறது, மெத்தட்லேருந்து எப்படி ரிட்டர்ன் பண்ணுறதுங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்த்துருக்கோம். ஓகேங்களா, ஸோ தேங்க்யூ, பாய் பாய்.